பெண்களை ரொம்ப வீக்கா காமிச்சிட்டாங்களோ, இந்த ரீல்ஸ் பார்த்து கெட்டு போறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண்களை வீக்கா காமிச்சிட்டாங்களோ படத்துல. ஏன்னா இப்ப அந்த ஆணுக்கு ஒரு கதை இருக்க மாதிரி அவர் வந்து ஓகே அவங்க அம்மாவை பார்த்து வளர்ந்துருக்காரு, அந்த சாரி கட்டின லேடிஸ் கூடயே வளர்ந்து அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கப்ப, இந்த பெண்ணுக்குமே அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தானே. அவங்க முடிவுகளை அவங்களே படம் எடுக்காம. பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். அகைன் ஓடிடிலயும் பார்த்தேன் நானு. ஓகே, எப்படி கேக்குறேன், இவருக்கு பிளாஷ்பேக்கே இருக்காது ரியோவுக்கு. ஓகே. அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஷ்பேக் இருக்கும். எங்க அப்பா என்னை இப்படி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா வளர்த்தாரு, 13 வயசு வரைக்கும் அவருக்கு ராணி மாதிரி தெரிஞ்சனா, அதுக்கப்புறம் வெறும் ஒரு பொட்ட பிள்ளையா தான் தெரிஞ்சேன் அப்படின்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக் ஸ்டோரி அந்த பொண்ணுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். அவன் ஏன் அப்படி பிஹேவ் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரீசன் அந்த பொண்ணுக்கு தான் இருக்குமே ஒழிய ஹீரோ கிடையாது. ஹீரோ வந்துட்டு ஒரு ஜெனரலைஸ்டு, ரெண்டு பேருமே ஃப்ளாட் கேரக்டர்ஸ் தான். ஆரம்பத்துல தன்னை பெர்ஃபெக்டா காட்டிக்கணும்னு நினைக்கிற ஹீரோ, தன்னை இவனுக்கு பெர்ஃபெக்டா காட்டிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரிதான். அவங்க பாத்தீங்கன்னா பொண்ணு பாக்குறப்ப டக்குனு கீழே இறங்கி போடுவாங்க, நான் வந்துட்டு உனக்கு சரியான ஆள் தான் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக.